கார்ல கூட்டு வந்திருக்கேன். என் சட்டை எப்ப கேட்காம இருக்கும் அதுக்கு பிறகு யார் வந்தாலும் விட்டுரு, அதுக்கு முன்னால யார் வந்தாலும் விட்டுறாத பிடிச்சுக்கோ. நீ பிடிச்சனா மறுபடியும் கோயில்ல வந்து 5000 திருநீர் போட்ட பிறகுதான் நீ வெளியே போகணும்னு சொல்லியிருக்கேன். அதனால வீட்டுக்கு போனாலும் நீங்க மறுபடியும் இங்கத்தான் வரணும். அதை மீறி யாராவது வீட்டுக்கு போனா உங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு நீங்க யாராவது வீட்டுக்கு போனீங்க, வீட்டுல போய் தூங்கத்தானே செய்யணும். நைட்டு வேற வேலை இல்லை, அதனால தூங்கும் போது உங்களுக்கு கண்ணு தெரியாது. அதையும் பாத்துக்கங்க. ஏன் கண்ணை மூடுனா இருட்டாத்தனையா இருக்கும்? கவனமா கேட்டாதான் சிரிப்பாங்க, இல்லன்னா கண்ணை கொண்டு எறிவாங்க. என்ன கண்ணு தெரியாம போட்டோம்ங்க கண்ணை மூடுனா இருட்டா இருக்கும்ல, அதான் சொன்னேன். அப்ப இந்த ஆதி கையிலே என் அப்பனாகிய மாயாண்டி சுடலை மாயாண்டிக்கு மேல ஒரே மாண்ட பிணவாட அடிக்கி செந்தகப்பு மேனி எல்லாம் ஒரே செத்த பிணவாட அடிக்கி ஆண்டவா இந்த பிள்ளையே எனக்கு வேண்டாம், இவனை பூலகத்துக்கு அனுப்புங்க. ஏய் பார்வதி, நான் குழந்தை வரம் கொடுக்கும் போது உங்ககிட்ட என்ன சொன்னேன்? மூணாவது பிள்ளை உனக்கு உதவ மாட்டான், எனக்கு உதவ மாட்டான், இவன் கட்டுக்கு அடங்க மாட்டான், கையில இருக்க மாட்டான்னு சொன்னேன். என் வார்த்தை நீ கேட்டியா? அன்னைக்கு கேட்டாலாம் இன்னைக்கு கேட்பேன். அதனால எப்ப ஏற்பட்ட பிள்ளையை இனிமே என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆண்டவா நீங்க அப்படிலாம் சொல்லாதங்க, அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு பணத்தை சாப்பிட்டா நாளைக்கு நம்மளே அடிச்சு தின்றுவான் போலுக்கு. அதனால இப்ப ஏற்பட்ட பிள்ளை இனி எனக்கு வேண்டாம். அவன் சைவ கைலாசத்திலே அசைவத்தை கலந்து விட்டான், மாணிக்க கையிலே மாமிசத்தை கலந்து விட்டான் அல்லவா என்று பார்வதானி எடுத்து சொல்ல, சரி நம்ம என்ன செய்ய? பூலகத்துக்கு தான் அனுப்பணும். நல்ல பிள்ளையா இருந்தா 10 ரூபாயை கொடுத்து பக்கத்துல இருப்பான்னு சொல்லலாம். சேட்டு பண்ணத பிள்ளைய எப்படி கூட விரட்டணும் தான் வழிய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் தொட்டிலுக்கு பக்கத்திலே ஓடோடி வந்து பூலோகத்துக்கு அனுப்பணும்னா இவன் என்னவெல்லாம் கேட்க போறான்னு தெரியலையே என்று மாயாண்டி சுடலையே எப்ப வாடா எப்ப பாலகனே வார்த்தை வந்து
சொன்னீங்க என்னங்க கொடுத்தா வச்சிருக்கு இல்ல என்னைய பார்க்கும்போது எப்படி தெரியுது எனக்கு பார்க்கும்போது கிறுக்கமா தெரியும் பூலோகம் போகணும் நான் புகழாம் வரணும் இப்படியே போனா யார் என்ன மதிப்பா இப்படியே போனா மனிதர்கள் என்ன பார்த்து மதிக்க மாட்டான் மனுஷன் வெறும் நீசே அவன் ஆளறிவை கொண்டு நான் அரசாண்டு பூமியிலே வாழணும்னு சொன்னா கைலாசத்திலே எனக்கு நீங்க ஓட்டு போட்டு கொடை கொடுக்க வேண்டும் எத்தனை கொடைதான் வேணும் கொடையா என்கிட்ட கேளுங்க உடனே கடையில் போய் வெளியாந்துதானம்ல ஒரு பட்டன் கூட வேணுமா சரி இல்ல சாதா கூட வேணுமா ஆமா இல்ல கவுண்ட கம்பு கூட வேணுமா இல்ல எந்த கூட கருப்பு கொடை உங்க கிணறுக்கு வாங்கி கொடு சரி அந்த கொடையை யாரையா கேட்டா பட்டன் கூட வாங்கி தர மாடி பட்டன் கொடையா போறோம்யா ஐயா வாசல்ல எப்படி கோவில் கூட புரட்டாசி மாசம் நடக்கு சரி அத மாதிரி மாயாண்டி சுடலைக்கு 8 நாளா கைலாசத்திலே ஊட்டு போட்டு கொடுக்கணும் குடவிழா திருநாள் நடத்தனாங்க திருவிழா நடக்கணும்னு சொன்னா என்கிட்ட இடக்கு முடமா பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வாங்கிட்டு என்கிட்ட இடக்கு முடக்கா பேசாத மகனா எந்த பத்தியா நீ என்கிட்ட இந்த அமட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாத என் கண்ணாங்க நீ பிறந்தவையா மகனே நீ ரெட்டங்க மகனே எனக்கு பிறந்த பையனி நேத்து பிறந்த நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளானி முளைச்ச காளானி என்கிட்டே நீ ரேட்டையை காமிச்சியோ என்ன மிரட்டுவே நீ எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மகனே உன்னை பத்தினா எனக்கு தெரியும்டா நீ மத்த பிள்ளைகள மாதிரி என்ன மேல கீழே நினைக்காத என்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட நீ இப்படியே அமட்டிக்கிட்டு நீ என்ன இப்படியே பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன்னா சரி இருக்கு கைலாசத்தை விட்டு நான் பூலோகத்துக்கு போனோமானா எனக்கு கைலாசத்திலே பெரிய ஊட்டு போட்டு கொடை போட்டு கொடுக்கணும் மாயாண்டி நான் கைலாசத்துல எத்தனையோ தெய்வங்கள் பிறந்திருக்கு நான் எத்தனையோ தெய்வத்துக்கு வரம் கொடுத்து பூலோகத்துக்கு அனுப்பியிருக்கேன் ஆனா எந்த தெய்வமும் எனக்கு ஊட்டு வேணும் கொடை வேணும்னு என்கிட்ட கேட்கலப்பா நீ புதுசா இப்படி ஒரு ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும்னா அப்பாவுக்கு என்னடா தெரியும் உனக்கு எப்பேர் வட்ட ஊட்டு வேணும் கேளு அப்பா நான் போட்டு தாரேன்டா உனக்கு வேணும்ங்கிறத தாரே நீ பூலோகத்துக்கு போயிட்டு வா மகனே எப்பாயா அண்டவா எனக்கு எப்பேர் வட்ட ஊட்டு போட்டு கொடை கொடுக்கணும் தெரியுமா சாமி ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவான் இந்த ஆதிவல்லி கையில நீல உங்களுடைய இடமணியில எனக்கு ஏழு கூட மண்ணை வெட்டி எப்ப எட்டால பிடம் போட்டு எனக்கு எண்ணெய் வைத்து மாலை சாத்தி எப்ப 6 காலம் பிடம் போட்டு 6 காலம் பிடம் போட்டு எனக்கு அத்தை சாமம் விட்டு போட்டு 6 காலம் பிடம் போட்டு எனக்கு எனக்கு 6 காலம் பிடம் போட்டு அத்தை சாமம் விட்டு போட்டு எப்ப 21 தேவதை இருக்கும் 21 தேவதை எனக்கு 61 பந்திக்குத்தான் இவங்க எல்லாத்துக்கும் முன்னால இந்த பேச்சு வகை மாயாண்டிக்கு பெரிய பீடம் போடவே பேச்சிந்து ஒரு வீடும் பிரம்மசக்தி ஒரு வீடும் இந்த மாயாண்டிக்கு ஒரு வீடும் சத்தாரி மண்டலத்துக்கு ஒரு வீடும் பேச்சிந்து ஒரு வீடும் பிரம்மசக்திக்கு ஒரு வீடும் மாயாண்டி சுடலைக்கு ஒரு பீடம் எதிர்பீடம் என் தம்பி முண்டனுக்கு ஒரு பீடம் சத்ராதி முண்டனுக்கு ஒரு பீடத்தை போட்டு 21 தேவதை 61 பந்திக்கு நிலையமா எல்லாத்துக்கும் முன்னால நான் பெரியவனா இருக்கணும் இப்படி எனக்கு நிலையம் போட்டு காப்பு கட்டி நோம்பிருந்து 8 நாளாக விரதம் இருந்து மறு வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு நீங்க குடியடைப்பு வைக்க வேண்டும் அப்பா நிறைய குடிக்க போறியா எங்க போய் கடையில போய் குடிப்பேன் பாத்தியா நான் குடியடைப்பு வைக்கணுங்க இவர் குடிக்க போறாரா நீ விவரமா சொல்ல வேண்டாம் நானே வர வர கேட்க கடையில டீ கடை டீ குடிக்கலாம் ஏற்கனவே உனக்கு தண்ணி
தண்ணியில கண்டம் இருக்காங்க. அவன் சர்பத்து கட்டு சர்பத்து அப்புறம் வந்து பிராந்தி கடைக்கு போனோம்னா பிராந்தி குடிக்கலாம். அதை விட்டு மருந்து கடைக்கு போனோம்னா ரோக்கர் வை குடிக்கலாம். இல்லன்னா 2 பைரும் மாட்டுவேன். எதை குடிக்க போறேன்னு சொல்லு. ஏ தாத்தா நீ சொல்லுதிய குடிக்க போறேங்க. சுவாசியக்காரு ஏற்கனவே உனக்கு தண்ணியில கண்டு கொண்டிருக்காரு. நீ இந்த விவரம் தெரியாம குடிக்க போறேங்க. தண்ணியில கண்டு வச்சிருக்காங்க. பிறகு தண்ணியில கண்டோம்னா குளிக்காம இருக்காத குடிக்காம இரு. அவர் உனக்கு குளிக்க தண்ணியில கண்டம்னு சொல்லல, அவர் குடிக்க தண்ணியில கண்டம்னாரு. பிறகு இறங்காம 3 மாசம் குடிக்காம இருக்காரு. அப்ப செக்கப்பு தான் கூட்டு போனாங்க. நல்ல டாக்டர் பாருங்க. இல்ல 3 மாசம் குடிக்காம இருக்காரு. அதான் நல்ல டாக்டர். ஏ தாத்தா அந்த குடியழைப்பு இல்ல, குடியழைப்புன்னு சொன்னா சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் கோயில் குடைக்கு வாங்க, திருவிழாக்கு வாங்க அப்படின்னு சொந்த பந்தங்களை எல்லாம் விருந்துக்கு அழைக்கிறோம் பாத்தியா? அதுக்கு பேர் தான் குடியில் உள்ள மக்களை அழைப்பதற்கு பேர் தான் குடியழைப்பு. முதல்ல இப்படி குடிமக்களை அழைக்கப்படுறோம் சொன்னா அது விவரம் நினைச்சு உனக்கு அவ்வளவு விவரம் தெரிஞ்சு இப்படி இருக்கேன். குடி மக்களை அழைக்கணுமானா கைலாசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு அறிக்கை கொடுத்து மாயாண்டிக்கு கொடைகளான சொல்லி வியாழக்கிழமை அன்னைக்கு குடியழைப்பு நடத்தணும். குடியழைப்பு அன்னைக்கு என் தாய்மாமனாகிய கோபால கண்ணனை புலவராக வந்து வில் படிக்கணும். வில் படிக்கணும்னு சொன்னா என்னுடைய திருப்புகழை அவர் எடுத்து சொல்லணும். அன்னைக்கு மாயாண்டிக்கு கைலாசத்துல பாடியதுனாலதான் இன்னைக்கு நம்மளும் வில்லு பாட்டு அவர் பேர சொல்லி நம்ம வயத்து பிழப்புக்கு நம்ம காலத்தை ஓட்டுதோம். நமக்கு வேலையும் இல்ல, நம்ம காலமே கழிச்சுக்கிற முடியாது. சாப்பாடு 10 மாட்டம் மேய்ச்சி மேய்க்க வேண்டியதான். அந்த அதாவது நம்ம பெருமாளாகி அறியாம கோபாலகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் அந்த வில்லை வளைத்து வில்படுத்திருக்கோம். ஆமா நமக்கு பிழைப்பை தேடி கொடுத்திருக்காரு. அதனால வியாழக்கிழமை அன்னைக்கு என் தாய்மாமன் கோபால கண்ணனை புலவராக வெளிப்படைத்து மறுநாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன செய்யணும்? மத்தியான மதியம் போல எனக்கு மதிய உச்சி வேலையில எப்பா எனக்கு கோமரமா நீங்க ஆடி வரணும். எங்க அம்மா பேச்சுக்கு கோமரமா என் தாயாகப்பட்ட பார்வதி ஆடி வரணும். உனக்கு பெற்ற கடமுறைக்கு நாங்க குடும்பத்தோட நின்று கோமரம் கட்டி ஆடுதப்பா. வர வர உனக்கு காதே கேட்க மாட்டேக்கு. வேட்டு கட்டியும் பார்க்க முடியல. இதுல கோமரம் பார்த்து உன்னை எங்க பார்க்க? குமரன் ஆண்டி முருகை மாதிரி இருக்கும். கோமரம் கட்டி உன்னை ஆட சொல்லலையா? கோமரமா பயிர் எடுத்து ஆடி வரணும்னு. பிறகு அதனால எனக்கு கோமரமா பயிரெடுத்து நீங்களும் என்ன வளர்த்த பேச்சுக்கு பதிலாக பார்வதியும் இரு பேர்களுமே ஆடி வரும் போது என்ன ஆட சொல்லுவேன்? நான் ஆடிட்டு போறேன். அம்மா ஆட சொல்லலாமாடா? சொல்லுமாப்பா. அம்மாளுக்கு நல்ல சோம்பு. நான் பயிரெடுக்கும் போது அவ வேற நான் வேற. நான் பயிரெடுத்து வந்து அவளுக்கு நோய் நொடி எல்லாம் தீர்ந்து போக நீ கவலைப்படாத. என்ன பயிரை எடுக்க போறியே எனக்கே தெரியல. பாரு தென்னை பயிரா ஜோள பயிரா? அதனால எப்பா ஆண்டவா இங்க ஆடி வரும் போது மத்தியான மதியம் போல எனக்கு மதிய உச்சி வேலையிலே தெய்வ கனையான் பிள்ளையை பிறவி செய்து 21 சொட்டு எனக்கு எனமா கொடுக்க குழந்தைய கிரணுமே ரத்தமும் பரமுமா அப்பா எனமா கொடுக்க முழங்கையை கீழே 21 சொட்டு
ஆமா கொய்யாப்பழம், மாம்பழம், அன்னாச்சி பழம், விளாப்பழம், திராட்சை பழம், ஆமா கரும்பு, மாம்பழம், அவன் என்னென்ன பழங்கள் இருக்கின்றதோ ஆமா அத்தனை பல வகைகளையும் கொண்டு வந்து படைக்கணும். ஐயா வந்து அப்படி பல வகையா பச்சை படப்பு போட்டதுனாலதான் அவருக்கு பச்சாத்தி மாடம்னு இன்னொரு பேர் உண்டு. அவருக்கு ஒரு பேர் உண்டு. அப்ப இப்படி பல வகையா எனக்கு பச்சை படப்பு போட்டு எனக்கு தீப ஆராதனை காட்டி இரவு நேரத்தில் எனக்கு சாமம் நடுச்சாமம் நள்ளிரவு 11 மணிக்குள்ள நான் காட்டுக்கு வேட்டைக்கு போகணும். காட்டுக்கு நான் வேட்டைக்கு போகிறதுக்கு முன்னால எனக்கு படப்பு ஏற்பாடு ரெடியா இருக்கணும். எனக்கு எப்பேற்பட்ட படப்பு வேணும் தெரியுமா? ஒரு கோட்ட அரிசி பொங்கி, ஒரு கோட்ட அரிசி பொங்கி, ஒரு படப்பு போடணும், கொட்டை கோழி கறி சமைத்து எனக்கு படி அரிசி சாதம் பொங்கி, எப்ப கண்ணை கோழி கறி சமைத்து கருப்பு அரிசி சாதம் பொங்கி, முட்டை கோழி கறி சமைத்து எனக்கு மொழி அரிசி சாதம் பொங்கி, அவிச்ச முட்டை 61, எனக்கு பச்சை முட்டை 11. எப்பா ஒரு கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரே படப்பா போடணும். சரி, என்ன செய்ய போடுறேன். அரிசி வேலை இப்ப யாருக்கு மாறா விக்கி. அதனால கொஞ்சம் சௌரியமா வேணும்னு சொன்னா ரேஷன் அரிசி கிடைக்கி. ரேஷன் அரிசி போட போறியா? போடட்டுமா? ரேஷன் அரிசி உன் பேத்திய வயசுக்கு வந்த அன்னைக்கு அவிச்சு தட்டு. எனக்கு நல்ல பொடி அரிசியா ஈக்கி சம்பா அரிசியா கொண்டு வந்து மலையா எனக்கு சோறு பொங்கி தட்டணும். உன்னை பெத்த கடமுறைக்கு நான் எங்கேயும் போய் காண வாங்கி எப்பா எனக்கு எதுக்கு இருக்க மாதிரி என் தம்பி முண்டை அவனுக்கு மூணையா அப்படி அரிசி தனியா அவனுக்கு படப்பு போடணும். சத்ராதி முண்டத்துக்கா பிறகு முண்டசாமிக்கு வந்து தனியா இருக்கு பாப்பா கொஞ்சம். நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பி தானே? இல்ல 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 ஒரு கோட்டை அரிசியில உங்கத சோத்துல 2 பேரும் பாதியா பங்கு வச்சுக்கிறாங்க. பாதியெல்லாம் பங்கு வைக்க முடியாது. அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாய் வயிறு வேற தானப்பா. எனக்கு பசிச்சா நான் தான் சாப்பிடுவேன், உனக்கு பசிச்சா நீ தான் சாப்பிடணும். அதனால என் சாப்பாட்டுல ஒரு பருத்த அரிசி அங்க போக கூடாது. மகனே அவங்க சாப்பிட்டா பசி தீரும். மூட்டோட சாப்பிட அது இல்லாத நேரத்துல உங்ககிட்டதான் ஏகபோகமா இருக்கு, எனக்கு போடு. சரி, நான் தனியா அடுப்பு கூட்டி முண்டை சாமிக்கு வந்து முனைப்புக்கு அப்படி அரிசியை எனக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரே படப்பா போட்டு வசப்பா மாட்டிக்கிட்டேன். அதனால நீ கேட்கறதெல்லாம் கொடுத்துதான் ஆக வேண்டியது. கண்ணி கோழி கரிச வைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி, ஆமையா பொட்டை கோழி கரிச வைத்து எனக்கு பொடி அரிசி சாதம் பொங்கி. ஆனா நீ இப்படியெல்லாம் கேட்பன்னு தெரிஞ்சிருந்தேன் வையி. பெற்றிருக்கவே மாட்டேன்னு பெற்றிருந்தேன். பெற்றாது சின்ன பிள்ளையா இருந்த பாத்தியா, மூக்கில நெல்ல போட்டு அன்னைக்கே ஜோதியை பிடிச்சிருக்கோம். நீ இப்படி சொல்லுவியே, எங்க ஆட்சி உன்னைய பெத்தவா சரி ஊட்டி அப்படி அன்னைக்கு நினைச்சிருந்தா நீங்க இருக்க முடியுமா? வர முடியாதுடா. எவ்வளவோ வேண்டாம், உன்னை பெக்க வேண்டாம் பெக்க வேண்டாம்னு உங்க அம்மாட்ட சொன்னேன். உங்க அம்மா பாக்குற நீ கேட்கல. உங்க அம்மா கேட்க மாட்டோம்ட்டு ஒரு நிமிஷம் நிம்மதியா இருக்கும் கூட மாட்டாங்க. எப்பா அது மட்டும் இல்ல, எனக்கு அவிச்ச முட்டை 61, பச்சை முட்டை எனக்கு 11 வேணும். அப்படியா? ஏன் உனக்கு என்ன முட்டை வேணும்? லக்கா முட்டை வேணுமா? நாட்டுக்கோழி வேணுமா? லக்கா முட்டையை வாங்கி அவிச்சு நீ உன் வீட்டுக்காரிக்கு கொடு. நீ எதை எடுத்தாலும் யாருக்கு மாறாவே பேசிக்கிட்டு இருக்க. நான் கேட்டது நீ தரமாட்டோம்னு சொன்னா உனக்கு தான் வந்து சேரும். எப்பா நாட்டுக்கோழி முட்டைன்னா தெருவா போய் நாட்டுக்கோழி முட்டை இப்ப 15 ரூபாய் 20 ரூபான்னு விக்கி. ஏற்கனவே கிடைக்க மாட்டேங்குது. தெரு தெருவா எங்க போய் பிச்சை எடுத்து எனக்கு தெரியாது. அதனால அவிச்ச முட்டை 61, பச்சை முட்டை எனக்கு 11. அதோடு மட்டுமல்லாம என்ன செய்ய அப்பாயா ஆண்டவா எனக்கு அவிச்ச முட்டை 61, எப்ப பச்சை முட்டை 13, எனக்கு குப்பியில சாராயம், குப்பியில சாராயம், அப்பாவை குடுவையில தென்னங்கல்லு.
என்னன்னு சொன்னா அப்படின்னா ஐயா நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்கார ஐயா வந்து என் கையில விலங்கு போட்டுருவாங்க. உனக்கு எப்படி ஜமான இருக்கு சொல்லு. ஆமா நீ உள்ள போனேன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்காது. அதனால நீ அப்படியெல்லாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். சரி சாராயம் கல்லு கிடைக்கலைன்னா நீ வேற என்ன வாங்கி வைக்க போற? கல்லு கூட கிடைக்கும். சரி தென்னங்கல்லு இருக்கும். சரி ஆனா சாராயங்கிற பிராண்டி தான் இருக்கு. அப்போ பேசாம நீ இப்ப வந்திருக்க பாரு டாஸ்மாக் கடை. அங்க போய் நல்ல ஒரு பிராண்டட் சரக்கை வாங்கிட்டு வா. நல்ல பிராண்டா சொல்லுமா? நல்ல பிராண்டா சொல்லு. நல்ல சரக்குனா மானிடர் வாங்கி வைக்கியா? அது மண்ட கணக்கியா? நீ சொன்ன மாதிரி மானிடர் வந்து குறைஞ்ச விலை சரக்கு. மானிடர் அடிச்சுட்டு படுத்தா காலையில மறுபடியும் மண்டக்கணை வந்துரும். அப்படியா? மறுபடி ஒரு 3 அவுன்ஸ் போட்டாதான் அந்த மண்டக்கணை கேட்கும். அப்பதான் எண்ணிக்க முடியும். பார்த்துக்கோ. நல்ல அனுபவம். அதனால மானிடர் வேண்டாம். ஒரு ராயல் அக்காடு வாங்கி வை. அவன் எப்பாடு பண்ணாலும் அக்காடு அடிக்கணும். அவன் எக்காடு போனாலும் ராயல் அக்காடு அடிச்சா நல்லா இருக்கும். அது கிடைக்கல என்ன பண்ணும்? அது கிடைக்கல. ராயல் அக்காடு இல்லைன்னா உனக்கு வாங்குறதுக்கு ரூபா இருக்காப்பா? ராயல் அக்காடு வாங்குறதுக்கு அதுக்கு மேலே வாங்குறதுக்கு ரூபா இருக்கா? கடை வாங்கி தர போகிறேன். அப்போ ஒரு 18-48 வாங்கி வை. எப்பா அது வேணுமோ? அதாவது ஒரு பிராண்டுகள் ஒரு நாளைக்கு கிடைக்கும், ஒரு நாளைக்கு கிடைக்காது. அது கிடைக்கலன்னா உங்க அக்கா உங்க அக்கா யார பத்தி பேசுங்க. இப்படி எல்லாம் பேசுறீங்க. தப்பா நினைக்காத. என்ன ஒட்கா ஒட்கா அப்படி விவரமா சொல்லு. அவனுக்கு கேட்டிய சரி அதான் போய் வந்து கணக்காச்சு. அது வாங்கி வைக்க தொங்கலுக்கா இருக்கா இருக்கா. அந்த எந்த ஜனக்கா ஒரு ஜனக்கு வாங்கிட்டாரு. எம்சில ஒரு புல்ல வாங்கிட்டு வரப்பா. எம்சி வேண்டாம் எம்சி வேண்டாம். அப்ப ஒரு சாரன்ஸா வாங்கி வை. அது சரி கிடைச்சா வாங்கிட்டு வந்துருக்கேன். எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து உனக்கு முன்னாடி வந்தேன். அப்படி கிடைக்கல. அதாவது சரக்குலே நிறைய பிராண்ட் இருக்கு பாத்துக்கோ. சரி இவ்வளவு சரக்கு உனக்கு எப்படி தெரியும்? ஓட்ரு ஆப்பு புல்லு ரம்பல் சின்னல் கோல்கொண்டா சானிக்ஸா மானிடர் நெப்போலியன் எல்லா சரக்கு எனக்கு ஏன் தெரியுதுன்னா நீ வந்து ஒரு பெரிய ஆளு. உங்ககிட்ட இருந்தா அந்த பிராண்டட் எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால எனக்கு குப்பி சாராயமும் குடுவையிலே தென்னங்கல்லு கொலக்கருவாடி எனக்கு எள்ளு புண்ணாக்கு அது போக கடைசியில எனக்கு மான்மாருக்கு சுருட்டு. சுருட்டு எதுக்குன்னா சாப்பாடு உள்ள போகணும்னா சரக்கு அடிக்கணும். உள்ள போன சாப்பாடு செமிக்கணும்னா இந்த சுருட்டு அடிக்கணும். பிறகு எல்லாம் சாப்பாடு செமிக்காது. நம்ம ஒரு போட்டு அரிசி பண்ணி போட்டு சாப்பிட வேண்டாமா? அதனால அப்பா பகவானே எனக்கு இத்தனையும் ஏற்பாடுகளை செய்து 11 மணிக்கு உள்ள நீ சாப்பாடு ரெடியா வச்சிருக்கணும். 11 மணிக்கு நான் காட்டுக்கு போவேன். காட்டுக்கு நான் வேட்டைக்கு போகக்கூடிய நேரத்துல எனக்கு தொட்டு பிள்ளை சத்தம் திரிச்சுன்னு கேட்கக்கூடாது. அது போக நான் திரும்பி வரும்போது எனக்கு போட்டிருக்க படப்பை என் கண்ணு முன்னால காட்டி படப்பின் முகம் பார்த்து எனக்கு ஒரு கருங்கிடாய பலி கொடுக்கணும். இப்படி எனக்கு நீ ஊட்டு போட்டு கொடுத்தா இந்த குடத்துக்காரு இந்த சமையல் பண்ணவங்க எல்லாம் ஒரு கறி வெட்டக்கூடிய கட்டையை தூக்கிட்டு போனாங்க. அவர் பின்னால சொல்லுதாரு உடுக்காரு நாளைக்கு விடியாக்கால கறி சாப்பிட்டா ஊருக்கு போனோம்காரு. அந்த கறி வெட்டத கட்டையை பார்த்த உடனே 1000 ரூபா. நாளைக்கு கறி சாப்பாடு மட்டன் சாப்பாடு 2 வாட்டி சாப்பிட்டு தான் வெளியே போனோம். அதனால அப்பா ஆண்டவா பரப்பின் முகம் பார்த்து எனக்கு நீங்க ஒரு கருங்கிடாய பலி கொடுக்கணும். நீ ஓட்டு போட்டு கொடுத்தேயா போயிடு அப்பா புகழாக வாழ்ந்து
என் மாயாண்டி சுடலை கேட்டபடியாக நீ கைலாசத்தை விட்டு பூலோகம் கிளம்பி போகணும். கேட்டபடியாக உனக்கு நான் கிருபையோடு ஊட்டு போட்டு தாரேப்பா என்று மாயாண்டி சுடலைக்கு வாக்கு கொடுக்க போது அன்னையில இருந்து என் மாயாண்டிக்கு எப்படி ஊட்டு போட்டு கொடை கொடுக்கிறார்கள். எப்படி ஐயா? சாமி கைலாச வாசலில் ஆறுமுகமங்கலத்துலதான் ஐயா அப்படியே சொன்னபடியாக காட்சி கொடுக்கிறார். ஏனிய வச்சு மாலை போடணும், ஐயாவுக்கு முன்னால வச்சு மாலை போட முடியாது. ஏனிய பீடத்துக்கு முன்னால வச்சுதான் ஐயாவுக்கு மாலை போடணும். குடுப்புல ஐயா அதனால ஐயாவை இந்த செல்வத்தை பார்க்கணும். ஆறுமுகமங்கலத்தில் அப்படியே அமர்ந்து இருக்கிறார். அப்போ எட்டாவது பீடம் அந்தந்த லோகத்துல உள்ளவர்கள் அத்தனை பேர்களும் மாயாண்டி சுடலைக்கு பணிவிடையை செய்ய வியாழக்கிழமை அன்னைக்கு குடியரப்பு அன்னைக்கு தாய்மாமனாகப்பட்ட கோபால கண்ணனுக்கு ஆண்டவை அறிக்கை கொடுத்தார். மாயவா மைத்துனா கோபால கண்ணா, உம்ம மருமவன் மாயானம் போய் மாண்ட பிணத்தை தின்னு மாணிக்க கையிலே ஒரே பிணவாட பூலோகம் போன சொன்னதுக்கு நீங்க வந்து வில்லுப்பாட்டு படிச்சாதான் போவேன்னு இருக்கா. அதனால நீங்க தான் வந்து வில்லுப்பாட்டை படிச்சு அவனை பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கணும்னாரு.